வரதட்சணை கொடுமையால அவினாஷில ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க. 300 பவுன் கொடுத்திருக்காங்க, 70 லட்சம் ரூபாய் கார் கொடுத்திருக்காங்க. ஏன்டா டேய், அப்படி உனக்கு வரதட்சணை வேணும்னா நகை கடையில போய் படுத்துக்க வேண்டியதானே? நீ ஒரு 100 பவுன் 200 பவுன் வாங்கி அதை கட்டி பிடிச்சு உருள வேண்டியதானே? பொண்ணு கூட குடும்பம் நடத்த போறியா, பவுன் கூட குடும்பம் நடத்த போறியா? அப்படி என்ன முட்டி செத்து போனா நீங்க? முட்டி செத்து போயிருக்கீங்களா? இந்த உலகத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, வரதட்சணை கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு அவங்களா கொடுக்கறத வாங்கினா நீ உண்மையில நல்ல ஆம்பளை. கட்டாயப்படுத்தி கேட்கறவங்க ஆம்பளே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. உடனே நீங்க கேட்கலாம், பொண்ணு எல்லாம் இப்ப நீயா நான் சொல்ல அதுல இதெல்லாம் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிற மாப்பிள வேணும், ஐடி கம்பெனி மாப்பிள வேணும், அந்த மாப்பிள வேணும், இப்பெல்லாம் திமிர்த்தனமா கேட்கறாங்களே, அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? பெண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ற சூழல் வந்துச்சு பாருங்க. அப்பையில இருந்து தான் பெண்கள்ட்ட இந்த திமிர் எல்லாம் வந்தது. ஆனா அந்த காலத்துல இருந்து வரதட்சணை குடும்பம் இருக்கு. மாமியார் வரதட்சணை குடும்பம் பண்றது, மாமனார் குடும்பம் பண்றது, ஒரு உசுரே போயிடுச்சு இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கேட்டு வரதட்சணை கொடுத்தாதான் குடும்பம் நடத்துறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரு அவேர்னஸ் இது கூட சொல்றேன். அப்படி உங்களை வரதட்சணை குடும்பம் படுத்தினாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி பெத்தவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஒரு பொண்ணு தான் பையன் வீட்டுக்கு போறா சரிங்களா? அதனால நிறைய புதுசா நபர்கள் இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, யாரு என்னன்னு தெரியாது. அதனால கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு போன் போடுங்க. போய் பாத்துட்டு வாங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. பொண்ணு 10 மாசம் சுமந்து ஆளாக்கி படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு கட்டி கொடுக்குறீங்க. இவ்வளவு வரதட்சணை கொடுத்து போய் பாத்துட்டு வரதுல ஒன்னும் தப்பு கிடையாது. அதே மாதிரி போன் பண்ணி மனசை விட்டு பேசுங்க. கிண்டு குடிக்காதீங்க. புருஷனை கையில போட்டுக்கணும், இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுக்காதீங்க. நீ அங்க நல்லா இருக்கியா, நல்லா வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. தப்பு கிடையாது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட சொல்றேன், ஆண்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா தான் உயிரை எடுத்துக்க தனக்கு உரிமை கிடையாது. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தவங்களை யோசிக்காம நீங்க போய் மாய்ச்சிக்கிட்டீங்கன்னா 10 பேர் நம்மள புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, 10 பேர் நம்மள தப்பா பேசுவாங்க. Download ShareChat.